தேவனுக்குரிய மகிமை, தேவனுக்குரிய கனம் அவருக்கு கொடுக்கப்பட வேண்டும். நம்முடைய துதியினால் அவரை மகிமைப்படுத்துவோம், நம்முடைய ஸ்தோத்திரங்களினால் அவரை மகிமைப்படுத்துவோம். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நாம் அவரை ஆராதிக்கும் இந்த நேரம், ஆமென், அவருடைய மகிமை வெளிப்படும் நேரமாய் மாறட்டும். சகல கணத்திற்கும் பாத்திரரே, துதிகளிலே வாசம் பண்ணுகிறவரே, எங்கள் நடுவில் சிங்காசனம் அமைத்து வீற்றிருக்கிறவரே, அல்லேலூயா. துதி கனம் மகிமை எல்லாம் இணைந்து பாடுங்க. துதி கனம் மகிமை எல்லாம் நம் இயேசு ராஜாவுக்கே. தூதர்களே துதியுங்கள், தூத சேனையை துதியுங்கள். தூதர்களே துதியுங்கள், தூத சேனையை துதியுங்கள். சூரியன் சந்திரர் துதியுங்கள், பிரகாச நட்சத்திரமே துதியுங்கள். சூரிய சந்திரரே, பிரகாச நட்சத்திரமே துதியுங்கள். துதிகன மகிமை எல்லாம் நம் இயேசு ராஜாவுக்கே. ஆமென், நம் இயேசு ராஜாவுக்கே. வானாதி வானங்களை துதியுங்கள், ஆகாய மண்டலமே துதியுங்கள். வானாதி வானங்களை துதியுங்கள், ஆகாய மண்டலமே துதியுங்கள். தண்ணீர் ஆழங்களை துதியுங்கள், பூமியில் உள்ளவையை துதியுங்கள். தண்ணீர் ஆழங்களை துதியுங்கள், பூமியில் உள்ளவையை துதியுங்கள். துதிகன மகிமை எல்லாம் நம் இயேசு ராஜாவுக்கே. ஆமென். எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன், துதிப்பேன். எந்த வேளையிலும் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன், துதிப்பேன். ஆதியும் நீரே, அந்தமும் நீரே, ஜோதியும் நீரே, என் சொந்தமும் நீரே. ஆதியும் நீரே, ஜோதியும் நீரே, என் சொந்தமும் நீரே. எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன், துதிப்பேன். ஓ இயேசுவே உம்மை நான் துதிப்பேன், துதிப்பேன். துன்ப நேரத்தில் இன்பமும் நீரே, இன்னல் வேளையில் மாறாதவர் நீரே. துன்ப நேரத்தில் இன்பமும் நீரே, இன்னல் வேளையில் மாறாதவர் நீரே. எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன், துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன், துதிப்பேன். தேவனும் நீரே, என் ஜீவனும் நீரே, ராஜராஜனாம் என் சர்வமும் நீரே. தேவனும் நீரே, என் ஜீவனும் நீரே, ராஜராஜனாம் என் சர்வமும் நீரே. எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நல்ல உரிமையா பாடுங்க. ஓ ஜீசஸ், எந்த வேளையிலும் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன், துதிப்பேன்.
சேற்றில் வீழ்ந்த என்னை அவர் தூக்கி எடுத்தார். நாற்றமெல்லாம் ஜீவ ரத்தம் கொண்டு மாற்றினார். சேற்றில் வீழ்ந்த என்னை அவர் தூக்கி எடுத்தார். நாற்றமெல்லாம் ஜீவ ரத்தம் கொண்டு மாற்றினான். ஆனந்தம் கொள்ளுவேன், அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். அல்லேலூயா, ஆனந்தம் கொள்ளுவேன், அவரை நான் பாடுவேன். எந்த நாவில் புது பாட்டு எந்த இயேசு. ஆமென். எந்த நாவில் புது பாட்டு தருகிறார். இவ்வுலக பாடு என்னை என்ன செய்திடும், அவ்வுலக வாழ்வை காண காத்திருக்கிறேன். இவ்வுலக பாடு என்னை என்ன செய்திடும், அவ்வுலக வாழ்வை காண காத்திருக்கிறேன். ஆனந்தம் கொள்ளுவேன், அவரை நான் பாடுவேன் உள்ள நாள் வரையில். அல்லேலூயா, ஆனந்தம் கொள்ளுவேன். எந்த நாவில் புது பாட்டு எந்த இயேசு. ஆமென். எந்த நாவில் புது பாட்டு. செங்கடலை கடந்து செல்வேன், யோர்தானை மிதித்து நடப்பேன். செங்கடலை கடந்து செல்வேன், யோர்தானை மிதித்து நடப்பேன். எரிகோவை சுற்றி வருவேன், எரிகோவை சுற்றி வருவேன். எக்காலமூதி ஜெயிப்பேன், எக்காலமூதி ஜெயிப்பேன். விடுதலை. ஆமென். ஓ, எனக்குள்ளே. ஆமென். விடுதலை, வெற்றியை எனக்குள்ளே. எனக்கு குறித்ததை நிறைவேற்றி முடிப்பவர் நீரே. எனக்காக யாவையும் செய்து முடிப்பவர் நீரே. எனக்கு குறித்ததை நிறைவேற்றி முடிப்பவர் ஐயா நீரே. எனக்காக யாவையும் செய்து முடிப்பவர் நீரே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், அன்பே உமக்கு ஸ்தோத்திரம். அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், அன்பே உமக்கு ஸ்தோத்திரம். உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை, உம்மாலாகாத காரியம், உம்மாலாகாத காரியம். எல்லாமே உம்மாலாகும். அல்லேலூயா. எல்லாமே ஆகும், எல்லாம் ஆகும். உம்மாலேதான் எல்லாம் ஆகும், ஆகும், எல்லாம் ஆகும். இயேசுவே, இயேசுவாலேதா, ஆவியாலேதா. நல்ல கரங்களை தட்டி ஆவியில நிறைந்து சகல கிருபைகளை தருகிற தேவனை, சகல நன்மைகளையும் கட்டளையிடுகிற ஆண்டவரை ஆமென் மகிமைப்படுத்தி எந்த அளவுக்கு தேவனை மகிமைப்படுத்த முடியுமோ, தேவனை துதிக்க முடியுமோ, எனக்குள்ளே வாசம் பண்ணுகிறவரே, விடுதலை நாயகனாக, வெற்றி வேந்தனாக, என்னை ஆட்கொண்டு நடத்துகிறவராக, எனக்கு முன் செல்லுகிறவராக, எனக்காக யாவையும் செய்து முடிக்கிறவராக நீர் இருக்கிறதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கர்த்தரை துதிப்பது எவ்வளவு ஆசீர்வாதம், கர்த்தரை பாடுவது எவ்வளவு சந்தோஷம். அவரை பாடி மகிமைப்படுத்த மகிமைப்படுத்த பாதைகள் திறக்கப்படும், அவரை உயர்த்த உயர்த்த வழிகள் உண்டாக்கப்படும்.
சத்துருக்கள் சிதறடிக்கப்படுவார்கள். நம்முடைய காரியங்கள் எல்லாம் வெற்றியாய் நடக்கும். ஆமென். அதுக்கு தான் நம்ம நல்ல கர்த்தரை துதிக்கிறது. அவருடைய நாமத்தை எங்கெல்லாம் உயர்த்துகிறார்களோ அங்கேயெல்லாம் அவர் இருப்பதாக வாக்களித்திருக்கிறார். இங்கே நாம் ஒருமித்து அவருடைய நாமத்தை உயர்த்தி கொண்டிருக்கிறோம். இங்கே அவர் வாசம் பண்ணுகிறார். இங்கே அவர் கிரியை செய்கிறார். அல்லேலூயா. பரலோகமே உம்மை துதிப்பதா, கர்த்தாவே அங்கே வாழ்கிறே. உம் ஆலயத்தில் உம்மை துதிக்கிறோ, கர்த்தாவே எழுந்தருளும். பரலோகமே உம்மை துதிப்பதா, கர்த்தாவே உம் ஆலயத்தில் உம்மை துதிக்கிறோ, கர்த்தாவே உந்தன் நாமம் உயர்த்தும் இடத்தில் அங்கே வாசம் செய்வீர். உந்தன் நாமம் உயர்த்தும் இடத்தில் அங்கே வாசம் செய்வீர். துதிக்கிறோ, ஒன்றாக கூடி துதிக்கிறோ. அல்லேலூயா. துதிக்கிறோ இயேசுவே. பரலோகமே உம்மை துதிப்பதா, கர்த்தாவே உம் ஆலயத்தில் உம்மை துதிக்கிறோ, கர்த்தாவே எழுந்தருளும். உம்மை போல் ஒரு தெய்வம் இல்லை, சர்வ வல்லவரே. உம்மை போல் ஒரு தெய்வம் இல்லை, சர்வ வல்லவரே. துதிக்கிறோ, ஒன்றாக கூடி துதிக்கிறோ. அல்லேலூயா. துதிக்கிறோ இயேசுவே. பரலோகமே உம்மை துதிப்பதா, கர்த்தாவே உம் ஆலயத்தில் உம்மை துதிக்கிறோ. துதியும் கனமும் மகிமை எல்லாம் உமக்கே செலுத்துகிறோ. துதியும் கனமும் மகிமை எல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். துதிக்கிறோம், துதிக்கிறோம், ஒன்றாக கூடி துதிக்கிறோம். அல்லேலூயா. துதிக்கிறோம் இயேசுவே. பரலோகமே உம்மை துதிப்பதா, கர்த்தாவே உம் ஆலயத்தில் உம்மை துதிக்கிறோ, எழுந்தருளும். ஹல்லேலூயா. தேவன் கிரியை செய்யும் போது தடைகள் மாறும். எத்தனை பேர் நம்புறீங்க? ஹல்லேலூயா. அது என்ன தடையா இருந்தாலும் அதை மாற்ற முடியுமா? ஆமென். இஸ்ரவேல் ஜனங்களுக்காக கர்த்தரே கிரியை செய்தார். அதனால் அவருடைய ஓங்கிய புயம் வெளிப்பட்டது, அவருடைய பலத்த கரம் வெளிப்பட்டது. அப்போ பார்வோனால அதுக்கப்புறம் அவங்கள என்ன செய்ய முடியல, தடுத்து நிறுத்த முடியல. ஆமென். கர்த்தர் தம்முடைய சுவாசத்தினால கீழ்காற்ற என்ன செய்தார், வீச பண்ணினார். செங்கடலால என்ன செய்ய முடியல, வழக்கமா இருப்பது போல என்ன செய்ய முடியல, இருக்க முடியல. அல்லேலூயா. பாதைகள் எல்லாம் என்ன செஞ்சிட்டு அவர்களுக்காக உண்டாக்கப்பட்டது. பாலும் தேனும் ஓடுகிற அந்த கானானுக்குள்ள கொண்டு போய் சேர்க்கிற வரைக்கும் என்னென்ன தடைகளை இஸ்ரவேலர்கள் ஃபேஸ் பண்ணாங்களோ அத்தனை தடையும் கர்த்தர் மாற்றினார். அல்லேலூயா. சத்துருக்கள் வந்தால் சத்துருக்களை நிர்மூலமாக்கினார். பாதைகளை இல்லாத இடங்களிலும் பாதைகள் அவங்களுக்காக என்ன செய்தார், உருவாக்கி கொடுத்தார். புதிய ஏற்பாட்டிலும் தம்மை பின்பற்றின தேவனுடைய பிள்ளைகளுக்காக அவர் அப்படியே செயல்பட்டார். ஆண்டவர் செயல்பட்டாரா? அல்லேலூயா. அவரால் மாற்ற முடியாததுன்னு ஒண்ணுமே இல்லை. அப்போ இந்த ஆராதனைக்கு வந்த பிறகும் நம்ம வாழ்க்கையில் தடை என்ன செய்யக்கூடாது,
இருக்கக்கூடாது. இந்த வாரத்தில் அப்படி ஒரு தடையை நம்ம என்ன செய்யக்கூடாது, பார்க்கக்கூடாது. ஐயோ நான் இதுக்கு முயற்சி பண்ணேன், அந்த காரியம் பாதியில் நின்றுட்டு தடைப்பட்டு போயிட்டு அல்லது செய்ய முடியாமல் போயிட்டு இப்படி ஒரு நிலைமை என்ன செய்யக்கூடாது, வரக்கூடாது. அதுக்கு தான் இப்போ நம்ம ஆண்டோட்ட நல்ல ஸ்தோத்திரம் பண்ணி அவரை துதிச்சு அவரை இன்னும் மகிமைப்படுத்த போகிறோம். எங்கள் நடுவில் நீங்கள் வாசம் பண்ணி எல்லா தடைகளையும் மாற்றுங்கப்பா. அவர் ஆளுகை செய்கிறவர், அவர் அசைவாடுகிற தேவன். பவுலையும் சீலாவையும் விடுவிக்க சிறைச்சாலையின் அஸ்திபாரங்களை அசைத்தார். அவர்களை கட்டி வைத்திருந்த கட்டுகளை அவிழ்த்தார். பூட்டப்பட்டிருந்த கதவுகளை எல்லாம் கர்த்தர் திறந்தார். ஆமென். அந்த தடைகளை மாற்றின அதே வல்லமை இன்றைக்கும் இந்த ஆராதனையில் வந்து அவரை மகிமைப்படுத்தி கொண்டிருக்கிற உங்க வாழ்க்கையில ஆமென். எந்த தடை நீங்க நம்ம பார்க்க போறதில்ல. படிப்புல தடையை நம்ம பார்க்க போறதில்ல. தொழில தடையை நம்ம பார்க்க போறதில்ல. பிசினஸ்ல தடையை நம்ம பார்க்க போறதில்ல. சரீரத்துல எந்த தடையை நம்ம பார்க்க போறதில்ல. பொருளாதாரத்துல எந்த தடையை நம்ம பார்க்க போறதில்ல. ஆவிக்குரிய வாழ்க்கையில எந்த தடையை நீ பார்க்க போறது இல்லை. எல்லா தடைகளும் இன்னைக்கு மாறப்போகிறது என்கிற நிச்சயத்தோடு, எல்லா தடைகளையும் கர்த்தர் மாற்ற போகிறார் என்கிற நம்பிக்கையோடு நல்ல உயர்த்துங்க அவருடைய நாமத்தை. Thank you Lord, thank you Jesus. எல்லா மகிமைக்கும் பாத்திரரே, எல்லா கனத்திற்கும் பாத்திரரே, எல்லா மகிமைக்கும் பாத்திரரே, எல்லா கனத்திற்கும் பாத்திரரே. அசைவாடும் தெய்வமே, அசைவாடும் தெய்வமே, அசைவாடும் தெய்வமே, அசைவாடும் தெய்வமே, எங்கள் மேலே அசைவாடுமே, எங்கள் மேலே. உலர்ந்த எலும்பிற்கு உயிர் தந்தீரே, என் வாழ்க்கையில் அசைவாடுமே. உலர்ந்த எலும்பிற்கு உயிர் தந்தீரே, என் வாழ்க்கையில் அசைவாடுமே, எங்கள் வாழ்க்கையில் அசைவாடுமே, எங்கள் வாழ்க்கையில் அசைவாடும் தெய்வமே, தெய்வமே, அசைவாடும். ஆமென். தெய்வமே, எங்கள் மேலே, எங்கள் வாழ்க்கையில் பவுலும் சீலாவும் பாடும்போது சிறைச்சாலையில் அசைவாடினீ. பவுலும் சீலாவும் எங்கனால் அவரால் அசைவாட முடியும், எப்பொழுது வேண்டுமானால் அசைவாட முடியும். ஓ, எங்கள் தடைகள் மேல், எங்கள் தடைகள் மேல் அசைவாடும் தெய்வமே, ஓ தெய்வமே, அசைவாடும் தெய்வமே, அசைவாடும். ஓ, எங்கள் தடைகள் மேல், எங்கள் குடும்பத்தில், எங்கள் வேலையில், எங்கள் சபையின் மேல், எங்கள் தேசத்தில், எங்கள் கிராமத்தில், எங்கள் வீட்டின் மேல் வல்லவரே உம்மை ஆராதிப்பேன், நல்லவரே
நல்ல சத்தமா ஒரு மனமா உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆராதிப்பேனா இயேசுவே, ஆண்டவர் இயேசுவே, ஆராதிப்பேனா. ஆமென். பரிசுத்த உள்ளத்தோடு ஆராதிப்பே, பணிந்து குனிந்து. நல்ல சத்தமா நல்ல ஆவியில நிறைஞ்சு பாடுங்க. ஓ ஆமென். பணிந்து குனிந்து ஆராதிப்பேனா. ஓ ஆண்டவர் இயேசுவை, ஆமென், ஆராதிப்பேனா. Thank you Jesus. Hallelujah, 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 hallelujah. இயேசுவே, hallelujah, hallelujah. நல்ல கரம் தட்டி தேவனை மகிமைப்படுத்துவோம். எத்தனை பேர் சமாதானம் என் உள்ளத்துல இருந்துட்டே இருக்கணும்னு நினைக்கிறீங்க? அல்லேலூயா. எத்தனை பேர் சமாதானத்தின் தேவன் உங்களோடு இருக்கணும்னு நினைக்கிறீங்க? அல்லேலூயா. ரெண்டும் தனித்தனி எக்ஸ்பீரியன்ஸ். அல்லேலூயா. ரெண்டும் ஒரே அனுபவம் கிடையாது. பிலிப்பியர்ல பவுல் அப்போஸ்தலன் அழகா எழுதுறாரு, நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்த உங்க விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்கு உள்ளாக எனர்ஜியும். அல்லேலூயா. அப்ப நல்ல ஒரு பீஸ் ஆஃப் மைண்ட் எனர்ஜியும் இருக்கும். எதை குறித்தும் கவலைப்படாதீங்க, ஒரி பண்ணாதீங்க. உங்களுக்கு டென்ஷனா இருக்கா, ஒரியா இருக்கா, நல்லா ஆண்டவரை பிரைஸ் பண்ணுங்க, ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஆண்டவரோட இதுதான் என் கவலை, இதுதான் என் பிரச்சனை, இதெல்லாம் நீங்க பார்த்துக்கோங்கப்பான்னு ஆண்டவர்கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணுங்க. அப்போ உங்க இருதயம் உங்க சிந்தெல்லாம் எப்படி இருக்கும்? சமாதானமா இருக்கும். அல்லேலூயா. இந்த அனுபவம் எல்லாருக்கும் இருக்கும்னு நம்புறேன். உங்க எல்லாருக்குமே கண்டிப்பா என்ன செய்யும்? இருந்திருக்கணும். அல்லேலூயா. ஏன்னா நாம தத்தளிப்போடு இருப்பதை தேவன் என்ன செய்யல, விரும்பல. சஞ்சலத்தோடு இருப்பதை ஆண்டவர் அனுமதிக்க மாட்டார். அல்லேலூயா. நம்முடைய இருதயம் எப்பவும் கலங்கி இருப்பது தேவனுடைய பிரியம் அல்ல. அது எப்பவும் எப்படி இருக்கணும்? யாரும் எடுத்துக்கொள்ள முடியாதபடிக்கு சமாதானமா இருக்கணும். அல்லேலூயா. ஆனா இன்னொரு விஷயம் இருக்கு. அதே அதிகாரத்தில், பிலிப்பியர் 4ஆம் அதிகாரத்தில் பவுல் எழுதும்போது ரொம்ப அழகா சொல்றாரு, கடைசியாக சகோதரரே, உண்மை உள்ளவைகள் எவைகளோ, ஒழுக்கம் உள்ளவைகள் எவைகளோ, நீதி உள்ளவைகள் எவைகளோ, கற்புள்ளவைகள் எவைகளோ, அன்புள்ளவைகள் எவைகளோ, நற்கீர்த்தி உள்ளவைகள் எவைகளோ, புண்ணியம் எதுவோ, புகழ் எதுவோ, அவைகளையே என்ன செய்யுங்க? சிந்தித்து கொண்டிருங்கள். அல்லேலூயா. அடுத்தது வசனம் எப்படி முடியுதுன்னா, அப்பொழுது சமாதானத்தின் தேவன் உங்களோடு இருப்பார். அப்ப பவுல் இங்க ஒரு டீச்சிங் கொடுக்கிறார். இங்க ஒரு காரியத்தை சொல்லி கொடுக்க, என்கிட்ட கற்றுக்கொண்டதை நான் அடைந்தும் கேட்டும் கண்டு இருக்கிறத நீங்களும் செய்யுங்க. அப்படி செஞ்சீங்கன்னா உங்க கூட யார் இருப்பா?
சமாதானத்தின் தேவன் உங்க கூட இருப்பார். அப்ப என்ன சொல்ல வர்றாருன்னா, உங்க மைண்ட் இருக்கு பார்த்தீங்களா, இந்த மைண்டு நல்லதையே நினைச்சிட்டு இருக்கணும். உண்மை உள்ளவைகள் எவைகளோ, ஒழுக்கம் உள்ளவைகள் எவைகளோ, கற்புள்ளவைகள் எவைகளோ, அன்புள்ளவைகள் எவைகளோ, நற்கீர்த்தி உள்ளவைகள் எவைகளோ, புண்ணியம் எதுவோ, புகழ், இதில் ஏதாவது நெகட்டிவாக இருக்கா, எதிர்மறையாக இருக்கா? எப்போ பார்த்தாலும் நம்ம மைண்டில் நல்ல நல்ல எண்ணங்கள் உடையவங்களை என்ன செய்யணும்? இப்படி ஆண்டவர் சம்பந்தப்பட்டது. அதனால கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையே உங்களிலும் இருக்க கடவுள். அவருடைய எண்ணம் எப்பவுமே நல்ல எண்ணம் தான். அவருடைய நினைவுகள் ஏதாவது பொல்லாத நினைவுகளை நீங்கள் பார்த்துருக்கீங்களா? தவறான நினைவுகளை கிறிஸ்துவின் இடத்துல பார்க்க முடியுமா? அப்போ இதை போல தான் தேவ பிள்ளைகளாகிய நம்முடைய நினைவுகளும் நல்ல நல்ல நினைவுகளாக இருக்கணும். எதுவும் தீமையான எண்ணங்கள் என்ன செய்யக்கூடாது, தவறான எண்ணங்கள் என்ன செய்யக்கூடாது. இதை மட்டும் நீங்கள் கரெக்டாக மெயின்டைன் பண்ணீங்கன்னா உங்க கூட யார் இருப்பா? The God of peace இருப்பார். Hallelujah. ஆமா, சமாதானத்தையே கொடுக்கிற தேவன் உங்களோட என்ன செய்வா? இருப்பார். கரங்களை உயர்த்தி எத்தனை பேர் அர்ப்பணிக்க ஆயத்தமா இருக்கீங்க? என்னை முற்றிலும் ஒப்பு கொடுக்கிற நல்ல சிந்தனைகளை சிந்திக்க, நல்ல எண்ணங்களை உடைய ஒரு தேவ பிள்ளையா நான் இருக்கேன். எந்த விதத்திலும் தவறான எண்ணங்கள் எனக்கு இருக்கக்கூடாது, தேவையில்லாத நினைவுகள் எனக்கு இருக்கக்கூடாது. ஆமேன். சாத்தானுக்கு அடுத்த எண்ணங்கள் எனக்குள்ள வரக்கூடாது. கிறிஸ்து இயேசுவில் இருந்த ஒரு சிந்தையை போல என் சிந்தை மாறட்டும்பான்னு சொல்லுங்க. என் சிந்தைகள் மாறட்டும்பா. அதுதான் ஆண்டவர் உங்க கூட இருப்பதற்கு உதவியா இருக்கும். சமாதானத்தின் தேவன் அப்பொழுது உங்க கூட இருப்பார். ஆமா, நீங்க எந்த காரியத்தை குறித்து அசைக்கப்படவே மாட்டீங்க, பயப்படவே மாட்டீங்க. அதுக்கு ஒரே வழி இதுதான், நல்லதே நினைக்கணும். வசனத்தின் வெளிச்சத்தில் நல்லதையே நினைக்கணும். பரிசுத்த ஆவியானவரின் வழி நடத்துதல்ல நல்லதையே நினைக்கணும். நான் கற்றுக்கொண்டது பரிசுத்தவான்களிடத்திலிருந்து கற்றுக்கொண்டதுல நல்லதையே நான் நினைக்கணும். தவறானதை நான் நினைக்க கூடாது, தேவையில்லாததை நான் நினைக்க கூடாது, அவசியம் இல்லாததை நான் நினைக்க கூடாது, அநாகரிகமானதெல்லாம் நான் நினைக்க கூடாது. ஆமென், அல்லேலூயா. தேவனுக்கு பிரியம் இல்லாததெல்லாம் நான் நினைக்க கூடாதுப்பா. அல்லேலூயா. நினைவெல்லாம் ஏக்கமெல்லாம் வாஞ்சையெல்லாம் நீரே. நினைவெல்லாம் ஏக்கமெல்லாம் வாஞ்சையெல்லாம் நீரே. உம்மோடு நான் நடக்கணுமே, உம்மோடு நான் பழகணுமே, உந்தன் சித்தம் செய்யணுமே. என் அன்பே, என் உயிரே, என் அன்பே, என் உயிரே. பரலோக தேவனே, எங்களுடைய சிந்தைகளை எல்லாம் உங்க சமூகத்தில் அர்ப்பணிக்கிறோம். கிறிஸ்து இயேசுவில் இருந்த அதே சிந்தை எங்களுக்குள்ளும் இருப்பதற்காக ஸ்தோத்திரம். எங்களுடைய வாஞ்சையெல்லாம் சமாதானத்தின் தேவன் எங்களோடு இருப்பதற்கு நல்ல நினைவுகளை உடையவர்களாக இருக்க வேண்டும் என்பதுதான். அப்படிப்பட்ட இதயத்தை எங்களுக்கு நீ தந்து ஆசீர்வதித்ததற்காக நன்றி. இந்த பிள்ளைகளுடைய வாழ்வை மலரச் செய்வீராக, உடைய விருப்பங்களை நிறைவேற்றி ஆசீர்வதிப்பீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. For prayer contact, Pastor J. J. Kumar, El Shaddai Ministries, 9500252586, Surandai.